கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது? நமக்கு மனசுக்குள்ளே ஒரு நீதி இருக்கும். நம்ம ஒரு சில இடத்துல கரெக்டாக இருப்போம். ஆனால் துன்மார்க்கமான மனிதர்கள் நம்ம மேலே அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பாங்க. நமக்கு அது வலிக்கும். நமக்கு திருப்பி அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு பயந்து அமைதியாக இருக்கணும்னு வைங்க. ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு நீதின்னு ஒன்று இருக்கும். இவன் இந்த மாதிரி என் மேலே அபாண்டமாக பொய் சொல்லிட்டான், நான் பொய்ன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னா எவ்வளோ பேர்கிட்ட சொல்லுவீங்க? ஒரு சிலர் மட்டும்தான் உன்னை பற்றி இந்த நபர் தவறாய் பேசுகிறாரு, உன் கூட பழகுற இந்த நபர் தவறாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சிலர் தான் சொல்லியிருப்பாங்க. நிறையா பேர் காசிப் பேசிகிட்டு இருப்பான் உனக்கு பின்னாடி. எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க? நம்ம நீதி நம்ம பக்கம் வழக்காடுறோம், நம்ம பக்கம் இருக்கிற நீதியை நம்ம வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி வழக்காடுனா அது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நீதின்னு ஒன்று இருக்குது, கர்த்தர். அதுதான் நீதி, அதான் உண்மையான நீதி. அவர் செய்தால் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். நீங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது அநியாயத்துக்கு என் மேலே பழி போடுறாங்க, அநியாயமாக நான் துன்பப்படுறேன், இந்த துன்மார்க்கமான மனிதர்கள் அநியாயமாய் மிஞ்சி என்னுடைய சுதந்திரத்தை அபகரித்து கொண்டு போயிட்டு என்னையே அவதூறாக பேசுகிறாங்க, என் கண்ணியத்தை கெடுக்கிறாங்க, வாழ்நாளுக்கும் நான் இந்த பழியோட வாழணுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இது உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய நீதியை நீங்கள் காண்பீங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த போராட்டம் யோசிக்கிறீங்களா? இது முதல் அந்த போராட்டம் முடிந்தது. இது முதல் அந்த துன்மார்க்கருக்கு வருகிற நீதியை, கர்த்தருடைய நீதி அவங்க மேலே வரும்ல, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுடைய கொம்புகள் முறிக்கப்படும். நீதிமானுடைய கொம்புகளை தான் கர்த்தர் உயர்த்துவார். அவன் நினச்சிட்டான் இந்த நபர் மேலே தவறான காரியத்தை தவறான குற்றத்தை போட்டோன்னா இவன் கண்ணியத்தை முடிச்சிடலாம், இந்த லைஃப்பை முடிச்சிடலாம், இவன் வாழ்க்கையே நீ அழிஞ்சிடும், இவன் முன்னேற மாட்டான், இவன் காலு கீழே தான் நம்ம காலு கீழே தான் இவன் கிடப்பான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டான். அப்படி இல்லை, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உயர்ந்த பதவிகளை உன்னை உயர்த்தி வைப்பார். நீங்கள் அது ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் நீதிமானாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து நீதியை செய்யணும், அவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு போகக்கூடாது, பொல்லாப்புக்கு விலகிறணும். இன்னைக்கு உங்களுக்கு துன்மார்க்கமான காரியங்கள் நடக்கும்போது எவ்வளோ வலிச்சுது அப்படின்னா நம்ம நல்ல நிலையில் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது அதை நினைக்கணும். அந்த துன்மார்க்கமான காரியத்தை நம்ம மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது, நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்யணும். நீங்கள் நீதிமானாய் நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் கொம்பு உயரும். நீங்கள் பேர் கெட்டு போச்சு, என் கண்ணியத்தை கெடுத்துட்டான்னு சொல்லி கவலைப்படாதீங்க. போகிற இடத்துலலாம் என்னை பற்றி இவங்க அவதூறாய் பேசுகிறாங்க, காசிப் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்கள், உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கோங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும்னு கேளுங்க. எனக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உங்களுடைய காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு பேர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல பெயரை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அவர் கொடுப்பார் உனக்கு பேர். அப்போ பாரு, இவனை பற்றி அவன் பேசுனது பொய் தான்னு உன்னை கேட்ட நபரே சொல்லுவாங்க, அவனை பற்றி அவன் பொய்யா பேசினாப்பான்னு சொல்லுவாங்க. அபாண்டமான பெயர்களை மக்கள் மனதில் ஆழமாய் பதியற அளவுக்கு கர்த்தர் உனக்கு நல்ல பெயரை கொடுப்பார், உன் கண்ணியத்தை காப்பாற்றுவார், உனக்கு களங்கமில்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். நீங்கள் கவலையே படாதீங்க. காசிப் பேசினா அவன் பேசிட்டு போகட்டும், அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சு. இது முதல் நீங்கள் கர்த்தருடைய நீதியை காண்பீங்க. அந்த துன்மார்க்கமான மனிதர்களுக்கு ஒரு முடிவு, கர்த்தரே அந்த முடிவு கட்டுவார். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க.